இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பெரிய கோட்டை ஏரிக்கு சிலேபி மீன் வாங்க. எங்கங்க கடல் மீன் கிடச்சா நல்லா வியாபாரம் இருக்கும். நாட்டு மீனுக்கு கொண்டு போய் மூளைக்கு கொண்டு வராங்க. சைக்கிள் வியாபாரிலேருந்து பைக் வந்து தள்ளிட்டு குளத்துக்காரங்களும் அள்ளிட்டு வர்றாங்க. உண்மையிலே வியாபாரம் மீன் இப்படி வியாபாரமே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குங்க. இன்றைக்கும் வந்திருக்கோம். நாளைக்கு தான் கோயிலத்தில் கும்பாபிஷேகம். எங்கே இருந்தாலும் வந்துருங்க. நம்ம கீழக்குறிச்சிக்கு எடுத்துட்டு வா. மீன் எங்க இருக்காங்க பாருங்க. இந்த ஏரியில் அதாவது மீன் பிரிஞ்சு குட்டையில் கிடக்கு தனியாக. ஆனால் மீன் இந்த ஏரியில் மீன் மாதிரி எந்த ஏரியாவும் இல்லைங்க. இங்கே ஒரு 3 வியாபாரி நிற்கிறாங்க. கை காட்டுங்க. வளைவண்ணா கை காட்டியா? சூப்பர்யா. ஐயானா ஐயாதாயா. அதுக்கு மேலே போனால் பதியாது. அங்கிட்டு போக முடியாது. ஆயோவா? அது போகாதான் என்ன? இப்படி செருப்பு கழட்டி வச்சு வாங்கடா. செருப்பு போச்சு. ஆனால் உண்மையிலங்க இந்த ஏரியாவில் மீன் எல்லா இடத்தும் நல்லாயிருக்கும். ஆனால் இங்கே உள்ள சிலேபி மாதிரி இந்த ஏரியாவில் எங்கேயும் இருக்காது. உண்மையிலே நல்லா இருக்காது. இல்லை நல்லா இருக்காது. அது உண்மைதான். ஆனால் என்ன பெரிய கோட்டைன்னு சொன்னால் சண்டைக்கு வராங்க ஊரு ஃபுல்லாக. ஆனால் அதான் ஏன்னு தெரியல. சண்டைக்கு வராங்க. ஏன்டா அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் பெரிய கோட்டில் மட்டும் தானே மீன் வாங்குற அப்படின்றாங்க. ஏன்னா பெரிய கோட்டா மீன் பிடிச்சி முடிஞ்சு 2 மாதத்துக்கு அப்புறம் ஐயா. ஆனால் சரியான ஏரி. இந்த ஏரியா வட்டாரத்துலேயும் இந்த ஏரி தான் பெரிய ஏரி. ஏய்யா ஐயா நில்லுங்க. அந்த மீனுக்கு கொண்டு வராப்புல சைத்தில் மாட்டிக்காதீங்க. கடல்ல மீன் வத்துதோ இல்லையா, ஆனால் பெரிய கோட்டை ஏரியில மட்டும் மீன் வத்தவே வத்தாது. அதே தான். ஆனால் தண்ணி இல்லைன்னா தான் வத்தோம். கடல்ல தண்ணி வத்துதோ இல்லையா, ஆனால் இந்த ஏரியில தண்ணி வத்தி நான் ஒரு நாள் பார்த்ததில்லப்பா. கை வச்சு எப்படி மாப்பிள்ள? சரியான பெருசு. எப்படி மாப்பிள்ள? இது வர சிக்கால கழட்டி முழுசாக நினைஞ்சாச்சு. சேத்து அடி வாங்கி சோத்து அடி வாங்கியாச்சு. இதை கையில் பிடிச்சோம். இருக்குங்க சொல்கிறேன். உண்மையிலே மீன் தானா? அப்படியே தூக்கி மாப்பிள்ள. என்ன அவளை விட்டுட்ட? சரியான பெருசு. முடியாத மாப்பிள்ள. அடங்குன்னா அடங்குறான். போயிட்டான் ஆழத்துக்கு. கிராமீன் ஓடுது. அது எந்த பெட்டைக்கு போகலைங்க. நாங்கள் விடுறதில்ல. நான் தன்னி ஆளு மாப்பிள்ள. இங்கே வாங்க. உள்ளே வாங்க மாப்பிள்ள. இந்த உள்ள எப்படியா ஒன்றா பிடிங்க மாப்பிள்ள கையில். இங்கே 3-4 நிறையா நிற்கிது. பெருசாக நிற்கிது மாப்பிள்ள. அங்கே பாரு. முன்னாடி தெரியலையா? அதான் அதான் அப்படியே கை வச்சுட்டே வா. அதான் இருந்தா இங்கிட்டு இந்த காரணம் இருந்துச்சு. இந்த இலைக்கிட்ட நிற்கிது. இந்த இலைக்கிட்ட அவனை பார்த்துட்டியா? அவனை பார்த்துட்டேன். விட்டுறாதீங்க. ஐயே விட்டுட்டேன். அங்கிட்டு போயிடுச்சு. ஓடுது. எடுக்கிறேன். அவ்வளோ ஒன்றா பிடிக்க முடியுதா மாப்பிள்ள? இன்னும் ஒரு 5 நாள் வியாபாரம் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆமாம், திருவிழாவாக இருக்குது. திருவிழா முடியணும். கண்ணுக்குடி காளியம்மன் திருவிழா. இப்போ சரணா இந்த வலையை மீனை விட்டுறாதியா? அப்படியே இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கடைசி வரைக்கும் எந்த பயிரும் கட்டிட்டோம். முதலாம் என்ன மாப்பிள்ள ஜிலேபின்னு கொண்டு போவேன். வெங்கறேன் வலையை போட்டு
அந்த ஐயா காலுக்கிட்ட சரியான ஒரு மீன் நிற்கிது. அது எப்படி எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது நீங்களே பாருங்களேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். சரியான ஒரு தூக்காப்பில் இப்போ ஐயா பிடிச்சிட்டாரு நினச்சேன். அதான் தெரியும். இந்த அமுக்கு அமுக்கு அமுக்குது அப்படிதான். அந்த போயிட்டான் தப்பிச்சு. அங்கிட்டு போயிட்டான். இல்லப்பா அவன் போயிட்டான். எங்க போயிட்டான்? இந்த தான் இருக்கான். எத்தனை காட்டுறா மாப்பிள்ள. சரியான மீன்ரா. பார்த்து முள்ள கிழிச்சிடாம. அடிமலை தள்ளி விடுப்பா கீழே. இப்படி பிடிச்சிக்கலாமா சிவிலுங்களை கையை விட்டு? அவ்வளோதானப்பா. சரியான மீன்ப்பா. தொடர்ந்து மீன் எடுக்க வாடா தம்பி. இந்த ஒன்று புதுரா இங்கே வாடா. இந்த மூணாம் பொஞ்சி இது மாதிரி பொஞ்சிக்க போல இது ஒண்டிய நட்ட காமிச்சோம்னா எல்லாரும் பார்ப்போம். அப்படி சொல்லுண்ணே. ஆனால் திருப்பிண்ணே. ஆனால் திருப்பினா நம்ம ஓடிடும்ல. மீன் காட்டுங்க. திருப்பினா ஓடி. அதே தான். ஓகே ஓகே. இப்போ இங்கே வா. சரியான மீன். ஒரு தமிழ்நாடாவா வெளிநாடு எல்லா நாடும் போவோம்ண்ணே. என் நம்பருக்கு ஒரு பேஸ்புக்கில் வருது போட்டான்ட்டு வீடியோவா? இதுக்குள்ளே யார் லவன் கொண்டு வந்து எல்லாம் சும்மா விராமி நான் தரேன்டா. நீ பேசாமறா. உங்க அப்பா சொல்றா மாமா தரேன்னு. மாமா 2 கிலோ தருன்னு சொல்றா. 2 கிலோ தாரேன்னு சொல்றா. மாமா தரு. உலகண்ணா அப்படியே மேலே உண்டா பார்ப்போம். ஐயா உலகண்ண ஐயா 10 கிலோ எடுத்துட்டு ஸ்லேபி. ஐயா இன்னொரு இல்லை நீங்கள் கொண்டு வாங்க. இன்னொரு 2 எட்டு மாதிரி இருக்கா? இல்லை அது அப்படியே கேனோட கொடுங்க. நான் மீன் வீடியோ மேலே வச்சுக்கிறேன். பார்த்துட்டு தரேன். தரவே மாட்டார் இவர் மட்டும். நீ மட்டும் விட தான் போகிறீங்க பாரு. உலகண்ணா ஐயா திருப்பி மீனை திருப்பி மாதிரி என்ன பெருசுங்க. நல்ல சைஸ் ஆமா. 3/4 கிலோ. அப்படியே படுக்க போடுங்க. கையிலே வா. அவனை அங்கிட்டு தூங்க வைங்க. இப்படி நல்லாக்கா இருக்காமா. அப்படிதான். இந்த பையன் கொஞ்சம் முள் அதிகமாக. ஓகே ஓகே ஓகே. எப்படி நொறிக்க அள்ளி விடுவான். ஐயா உங்கள் தொழில் என்ன? என்ன காலை கிழிச்சு பிடிச்சா? என்னப்பா சொல்கிறீங்க? கொக்குல கண்ணி போட்டுக்காங்க பாருங்க. ஏன் அதிலே பிடிச்சி போடு. மாப்பிள்ள வாங்கடா வாங்கி போடா. நீ ஒரு ஆள் கரெக்டாக நீ கேட்ட இடம். நீ ஒரு ஆள் இருங்க. கண்ணனை கேளு. கண்ணனை கேளு சொல்லுவாப்பா. இது சின்னதாடா. 2 இருக்கும்டா. அது ஒரு கணக்கில் வர 6 கிலோ இழுக்காத பைய